அதே நேரத்தில் வந்து தோழர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பேரண்டிங் பற்றி எதுக்கு நமக்கு கிளாஸஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக நமக்கு பேரண்டிங் பற்றி கிளாஸஸ் தேவை இருக்குது என்பது தான் உண்மை. ஏனென்றால் ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று யாரும் நமக்கு சொல்லி கொடுப்பதில்லை. டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, ராக்கெட் விடுறதுக்கு, சினிமா எடுக்கிறதுக்கோ இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனையோ வருடங்களான படிப்பு இருக்கிறது. ஆனால் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையை நாம் நல்ல வழியில் வளர்ப்பதற்காகத்தான் இருக்கிறோம் என்கிற பொழுது, ஒரு குழந்தையை வழிகாட்டியாக நாம் இருக்கிற பொழுது எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு எந்த விதமான புரிதலும் இல்லாமல், எந்த விதமான ட்ரைனிங்கும் இல்லாமல் தான் ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் வந்து ஒரு பேரண்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. அது மிக 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 ஆக்சுவலி நமக்கு வேண்டியது வந்து அதுக்கான ஒரு படிப்பு தான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விக்டிம்ஸ்னுடைய சில்ட்ரனாக தான் நாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களால் செய்ய முடியாததையோ இல்லை அவர்களுக்கு கிடைக்காததோ அல்லது அவர்களுடைய மன அழுத்தங்களுடைய ஒரு வடிகால் தான் வந்து இந்த குழந்தைகள் மேலே காண்பிக்கிற வன்முறை. அது வந்து அடித்தாதான் வன்முறை கிடையாது. எத்தனையோ விதங்களில் வந்து ஒரு வன்முறை குழந்தைகள் மேல் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதனால்தான் நிறைய பேருக்கு நம்ம இன்னுமே வந்து நம்ம வடுக்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த வடுக்கள் நம்ம அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறோம். இந்த செயினை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்டிங்க்கு கிளாஸஸ் கண்டிப்பாக தேவை இருக்கிறது என்று தான் என்னுடைய புரிதலும், நான் அதை பற்றி தான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன்.